friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வெரைட்டி ரைஸான Brinjal ரைஸ். அதாங்க கத்திரிக்காய் சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை கடாயில சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் 2 டேபிள்ஸ்பூன் அளவு கடலை பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், புளி கொஞ்சமாக இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. புளியங்கொட்டை இருந்துச்சுன்னா அதை வெளியே எடுத்துகிட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. லவங்கப்பட்டை ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. ஒரு அன்னாச்சி பூ, அதுவும் ரொம்ப சின்ன சைஸாக இருந்தாலும் ஓகே தான். 2 லவங்கம், அதாங்க கிராம்பு, அது 2 சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, இதை பிரிஞ்சி இலைன்னு சில பேர் சொல்லுவாங்க. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள், 3 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி காம்பு கிள்ளி சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதையெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேங்காய் சேர்க்குறது பிடிக்கும் அப்படின்னா 1/2 கப் அளவு துருவின தேங்காவை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடைசியாக 2 குச்சி கருவேப்பிலையையும் இந்த மாதிரி உருவி போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் அந்த வீடியோவை உடனே பார்க்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. இதை இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் சாதத்துக்கு தேவையான மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக வச்சுட்டு அதே கடாயில் திரும்பியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்பு, காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்திற்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் தான் சேர்க்குறேன். அடுத்ததாக 1 கைப்பிடி அளவு வேர்க்கடலை. கருவேப்பிலை இல்லைன்னா எப்படி, அதால் 2 குச்சி கருவேப்பிலையை இந்த மாதிரி உருவி சேர்த்துக்கோங்க. 5-6 பூண்டை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி நீளமாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இடித்து கூட சேர்த்துக்கலாம். பூண்டு நல்ல கலர் மாறுத அளவுக்கு இதை வதக்கிட்டே இருங்க. அப்படியே நமக்கு கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் நல்லா பொரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி 11 வகையான வெரைட்டி ரைஸ் சாதத்தை எப்படி சட்டுன்னு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவும், உருளைக்கிழங்கு சாதம், பீட்ரூட் புலாவ், கொண்டக்கடலை ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரியான வெரைட்டி ரைஸும் எப்படி பண்ணணுங்கிற வீடியோவும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அடுத்ததாக 4 கத்திரிக்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்பெஷலாக இந்த பச்சை கலர் கத்திரிக்காய் தான் இந்த சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த கலர் கத்திரிக்காய் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற கத்திரிக்காவை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காவை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. கத்திரிக்காவை லைட்டாக வதக்குனதும் கத்திரிக்காய்க்கு தேவையான 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதை 2த்தையும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பரட்டி விடுங்க. கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியை தெளித்து விடுங்க. மாதிரி கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல மசாலா பொடி, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவையும் கத்திரிக்காவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 2 கப் அளவு ஆறுன சாதத்தை போட்டு நல்லா கிளறி விடுங்க. எப்போவுமே வெரைட்டி ரைஸில் இந்த மாதிரி சாதம் சேர்க்கும் போது அது ஆறுன சாதமாக தான் இருக்கணும்.
சூடான சாதத்தை சேர்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கிண்டும் போது இன்னும் கொஞ்சம் குழஞ்சிரும் சாதம். அதுக்காக தான். அடுத்ததாக சாதத்துக்கு தேவையான 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தீங்கன்னா கத்திரிக்காய் சாதம் ரெடி. நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கத்திரிக்காய் சாதம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த கத்திரிக்காய் சாதத்தை ஷேர் பண்ணுங்கள். வாரத்தில் ஒவ்வொரு நாளும் என்ன தான் சமைக்க என்ன தான் குழம்பு வைக்க அப்படிங்கிற யோசனையை விட்டுட்டு ஒரு நாள் இந்த மாதிரி கத்திரிக்காய் சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் அசந்து போயிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறொரு ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.